கோட் படத்துல வில்லன் கதாபாத்திரத்துல முதல்ல நடிகர் நடிகர் யாருன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் நடிச்ச கேமியோ ரோல்லையுமே வேற ஒரு நடிகர் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. யார் அந்த நடிகர்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவோட அதிபதி, தாயகத்தின் தளபதி அப்படின்ற அளவுக்கு நம்ம தளபதி விஜயோட படத்துல நடிக்கிறதுக்காக நிறைய நடிகர்கள் ஆவலா தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில காரணத்தினால அவங்களால நடிக்க முடியாம போயிடுதுங்க. தளபதி விஜய் நடிப்புல வெளியான கோட் படம் வந்து ஃபர்ஸ்ட் டேல பாசிட்டிவ் விமர்சனம் அதிகமா வந்துட்டே இருந்துச்சு. இப்ப திடீர்னு பார்த்தா கவலையான விமர்சனம் தான் ரொம்பவே அதிகமா வருது. விஜய்க்கு ஆப்போசிட்டா இருக்கிற ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிரியாணியே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி படத்தை வந்து வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு வெள்ள ரிவ்யூல என்ன போய் சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு போறாங்க. உண்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோட் படம் வந்து 2 டைம் ஒர்த்தபிள் மூவின்னு சொல்லாங்க. படத்துல கதை பெருசா இல்லைனாலும் கதாபாத்திர வடிவமைப்பு எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லாங்க. இந்த கோட் படத்துல மோகன் கதாபாத்திரத்துல முதல்ல மாதவன் மற்றும் அரவிந்த் சாமி தான் நடிக்கிறதா இருந்துச்சு. அவங்க வந்து இந்த படத்துல என்னால நடிக்க முடியாது அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாங்களா. அது மட்டும் இல்லாம நம்ம சிவகார்த்திகேயனோட கேமியோல நடிக்கிற இந்த நடிகர் வந்து நம்ம சிம்பு தாங்க. எஸ்கே கேமியோல சிம்பு ஓகேவா அப்படின்றதோட அடுத்த தளபதியே நம்ம சிம்பு ஓகேவா அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணிட்டு போங்க.